إذ قالت امرأة عمران رب إني نذرت لك ما في بطني محررا فتقبل مني إنك أنت السميع العليم فلما وضعتها قالت رب إني وضعتها أنثى والله أعلم بما وضعت وليس الذكر كالأنثى وإني سميتها مريم وإني أعيذها بك وذريتها من الشيطان الرجيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد, கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய அருமையான தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு நேரத்தில் சங்கையான ஒரு சபையிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அருமையான தாய்மார்களே, நாம் ஏற்றிருக்கின்ற இந்த இஸ்லாமிய கொள்கை என்பது உயர்ந்த கொள்கை என்பதில் மாற்று கருத்திற்கு இடமே கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது திருக்குர்ஆன் என்பது ஹதீஸ் என்பது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொந்தமானவைகள் அல்ல. திருக்குர்ஆனை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோமோ, அதன்படி நாம் செயல்படுகின்றோமோ, அதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல் செயல் அனுமதி என்ற ஹதீஸை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோமோ, அதுபோன்று இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற அனைத்து சமுதாய மக்களும் பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே தன்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் என்றுதான் சொல்கின்றார். ரப்புல் முஸ்லிமீன் என்று சொல்லவில்லை. ஆலமீன் அப்படின்னா அகில உலகத்தார் அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்துல எந்தெந்த மதங்களை பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கும் இறைவன் அல்லாஹ் தான். திருக்குர்ஆனை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது திக்ராலில் ஆலமீன், அகில உலக மக்களுக்கும் இது அழகான கூற்று என்று அல்லாஹ் சொல்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல் குர்ஆனிலே அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது ரஹ்மத்துல் ஆலமீன், அகில உலக மக்களுக்கும் அவர் அருளாக இருக்கிறார், கிருபையாக இருக்கிறார் என்று அல்லாஹ் இஸ்லாத்தை பற்றியும் குர்ஆனை பற்றியும் ஹதீஸை பற்றியும் குறிப்பிடுகின்றார். அதனால திருக்குர்ஆனின் பிரகாரம் ஹதீஸின் பிரகாரம் முஸ்லிம்களும் முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் செயல்படுவார்களானால் அவர்கள் இரு உலகிலும் நன்மையை பெற்றுக் கொள்வார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. திருக்குர்ஆன் கூறுகின்ற உபதேசங்களை நாம் எடுத்துக்கொண்டால், ஹதீஸ் கூறுகின்ற உபதேசங்களை நாம் எடுத்துக்கொண்டால், அது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் பயன் தரக்கூடியதாகத்தான் இருக்கும். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், மது அருந்தக்கூடாது என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கூறுகின்றார். மது அருந்துவதினால் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் தீமை ஏற்படுகிறதா? கிடையாது.
அனைத்து சமுதாய மக்களுக்கும் எல்லா வகையான துறைகளும் மதுவினால் பாதிக்கப்படுகிறது. உடல்நலம் பாதிக்கப்படுகிறது, குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது, பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது, சுகாதாரம் பாதிக்கப்படுகிறது. இதையெல்லாம் இன்றைக்கு நாம் சமுதாயத்தில் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அதை போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாக எந்த உபதேசங்களை இந்த உலகத்தாருக்கு செய்தார்களோ அந்த உபதேசங்களை யார் ஏற்று நடந்தாலும் அதற்குரிய நன்மைகளை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. உதாரணத்திற்கு ஒரே ஒரு ஹதீஸை மாத்திரம் நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். புகாரி என்ற கிதாபில் 61வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகன்தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் குழுமி இருக்கின்ற ஒரு சபையில ஒரு கேள்வியை கேட்டார்கள். இன்றைக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அல்லது நம்ம மதரசாலையில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு போட்டிகள் நடத்துவோம். திருக்குர்ஆனில் இருந்தோம், ஹதீஸில் இருந்தோம் போட்டிகள் நடத்துகின்றோம். இந்த போட்டிகள் நடத்துவதற்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது, குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறது. இந்த ஹதீஸை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கேட்டாங்க, இன்ன மின ஷஜரி ஷஜரத்தன் லா யஸ்குது வரகுஹா வ இன்னஹா மஸலுல் முஸ்லிமி ஃபஹதீஸூனி மாஹிய. அற்புதமான ஒரு கேள்வி. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை கேட்டாங்க, தோழர்களே, காடுகளிலே ஒரு மரம் இருக்கிறது. மரம் என்று சொன்னால் அதற்கு கிளைகள் இருக்கும், கிளைகள் இல்லாமல் இருக்கும், ஆனா இலைகள் உண்டு. காற்றடிக்கின்ற பொழுது இலைகள் எல்லாம் கீழே விழும். அதை கூட அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கின்றான், ஒரு மரத்தின் இலை விழுவது கூட அல்லாஹ்விற்கு தெரியாமல் இருப்பதில்லை. உலகத்தை படைப்பதற்கு முன்பே இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தின் இலைகள் இந்த நேரத்தில் இத்தனை இலைகள் விழும் என்பதை முன்கூட்டியே அறிந்தவன் அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் கூறுகின்ற மரம் இருக்கின்றதே, அந்த மரத்தின் இலைகள் என்னதான் புயல் காற்று அடித்தாலும் கூட, சுனாமியே வந்தாலும் கூட அந்த மரத்தின் இலைகள் கீழே விழவே செய்யாது. முழுக்க முழுக்க மனித சமுதாயத்திற்கு நன்மைகள் மட்டுமே கிடைக்கும். அந்த மரத்திற்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஒரு உண்மையான முஸ்லிமை தான் உதாரணம் சொல்ல முடியும். அது என்ன மரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நோக்கி கேட்கிறார்கள். சஹாபாக்களுக்கு எந்த மரம் தெரியல. ஹதீஸ்ல என்ன வருது அப்படின்னா, ஃபவகஅன் நாசு ஃபீ ஷஜரில் பவாதி. பவாதினா காடுகள் அர்த்தம். காடுகளில் உள்ள எல்லா மரங்களையும் அவர்கள் எண்ணி பார்க்கிறார்கள். முருங்கை மரமா இருக்குமோ, முருங்கை மரத்தின் இலைகள் கீழே விழாமையா இருக்குது, கையை வச்சு தொட்டாலே கீழே விழுந்துடும். வேப்ப மரமாய் இருக்குமோ, புளிய மரமாய் இருக்குமோ, இப்படியாக ஒவ்வொரு மரமாக எண்ணி பார்த்துவிட்டு கடைசியிலே சஹாபாக்கள் சொன்னார்கள், ஹதீஸ்னா மாஹிய, யா ரசூலல்லாஹ், அது என்ன மரம் என்று எங்களுக்கு தெரியல, நீங்களே அந்த மரம் என்ன மரம் என்பதை சொல்லிவிடுங்கள் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹியல் நஹ்லா, அதுதான் பேரித்த மரம் என்று சொன்னார்கள். பேரித்த மரம் இருக்கிற அதற்கு உதாரணம் உண்மையான முஸ்லிம் தான் அதற்கு உதாரணம். ஒரு உண்மையான முஸ்லிம் தன்னுடைய நாவினால் கரத்தினால் மற்ற முஸ்லிம்களுக்கோ மற்ற சமுதாயத்தவர்களுக்கோ எவ்வாறு அவர் தீமைகள் செய்ய மாட்டாரோ நன்மைகள் செய்வாரோ அதுபோன்றுதான் பேரிட்ட மரம் இருக்கிற முஸ்லிம்களுக்கும் அது பயன் தரும், முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கும் அது பயன் தரும். இந்த ஹதீஸின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். பேரித்த மரத்தினுடைய தண்டு பகுதியாக இருக்கட்டும்,
அதனுடைய இலையாக இருக்கட்டும், அதனுடைய பழமாக இருக்கட்டும், காயாக இருக்கட்டும், அதனுடைய விதையாக இருக்கட்டும், வேறாக இருக்கட்டும், எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலக மக்களுக்கு சூசகமாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு பேரித்த பழத்தை ஒரு முஸ்லிம் சாப்பிட்டால் அவனுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குமோ, என்ன ஊட்டச்சத்துக்கள் அவனுக்கு உடம்பிலே கிடைக்குமோ, அதே ஊட்டச்சத்துக்கள் தான் ஒரு இந்து சமுதாயத்தை சார்ந்தவர் சாப்பிட்டாலும், ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த நண்பர் சாப்பிட்டாலும் அவருக்கும் கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அல் குர்ஆன்ல 14வது அத்தியாயம் சூரத்து இப்ராஹிம், இதையெல்லாம் நாம் திறந்து பார்க்க வேண்டும். குர்ஆன்ல எவ்வளவோ செய்திகள், உண்மையான செய்திகள் பதிவு செய்யப்படுகிறது. நாம வாரத்துக்கு ஒருக்கா யாசீன் மட்டும்தான் ஓதிக்கிட்டு இருக்கிறோம். யாசீன் கூட நம்ம ஒழுங்கா புரிந்து ஓதுறது இல்ல, அல்லது சூரத்தில் பாத்தியா ஓதுறோம், அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு தெரிகிறது இல்ல. குர்ஆனை பொருள் உணர்ந்து நாம் படித்தால்தான் நம்முடைய ஈமான் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். மேலோட்டமா ஓதிட்டே போறேன்னு வச்சுக்கிறோம், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா ஈமான் அதிகரிக்குமா அப்படின்னா ஈமான் அதே மாதிரிதான் இருக்கும். பொருள் உணர்ந்து நாம் படித்தால்தான் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். நீங்க அல்லாஹ்வுடைய கிருபையினால திருக்குர்ஆனுக்கு எல்லா மொழிகளிலும் மொழியாக்கம் வந்திருக்கின்றது. தமிழ்ல வந்திருக்கிறது, ஆங்கிலத்துல வந்திருக்கிறது, உருதுல இருக்குது, மலையாளத்துல இருக்குது, கன்னட மொழியில இருக்கு. கிட்டத்தட்ட 4000 மொழிகள் உலகத்தில் இருக்கு. அந்த 4000 மொழிகளிலும் திருக்குர்ஆனை தர்ஜுமா செய்திருக்கிறார்கள், மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். அதனால மொழியாக்கத்தை வாங்கி நாம் படிக்க வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 14வது அத்தியாயம் 24வது வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, அலம் தர கைஃப தரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஷஜரத்தின் தய்யிபா அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா. அற்புதமான ஆயத். உலகத்துல எவ்வளவோ கலிமாக்கள் வார்த்தைகள் இருந்தாலும் சிறந்த வார்த்தை என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ். அதைவிட சிறந்த வார்த்தை உலகத்தில் கிடையவே கிடையாது. முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் தான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஃதலுல் அஸ்காரி இலல்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே சிறந்த வார்த்தை என்னவென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன்னா உலகில் தோன்றிய எல்லா நபிமார்களும் தன் சமுதாயத்திற்கு போதித்த கொள்கை என்னவென்றால் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிற கொள்கையை தான் எல்லா நபிமார்களும் தங்கள் சமுதாயத்திற்கு எடுத்து வைத்தார்கள் என்பதை உலக பொதுமையாம் அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். கலிமாவை சொல்ல சொல்ல ரசூலுல்லாஹ் ஒரு காலத்துல சஹாபாக்களை நோக்கி சொன்னாங்க, ஜதீது ஈமானக்கும், உங்கள் ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இப்ப நம்ம சட்டையில நம்ம ஆடையில அழுக்குப்பட்டா நம்ம என்ன செய்யறோம்? சோப்பு போட்டு சுத்தப்படுத்துறோம். இரும்புல துணி ஏறினா உலையில போட்டு நாம அடிக்கிறோம், சம்மட்டியால அடிக்கிறோம், துருக்கள் நீங்கி விடுகிறது. நம்முடைய ஈமான்ல ஒரு பழுது ஏற்பட்டு விட்டால் அது எப்படி நம்ம அடிச்சு துவைக்க முடியும்? அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜதீது ஈமானக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நீங்கள் கூறுவதன் மூலமாக உங்கள் ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். கலிமாவை சொல்ல சொல்ல நம்முடைய ஈமான் இருக்கிற அது புதிதாகி கொண்டே இருக்கும். மன உறுதி வரும், மனதில் ஒரு தைரியம் வரும். எவரும் என்று அசைத்து பார்க்க முடியாது என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டுமானால் அதற்கு நாம் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்றதுக்கு ஒரு தேவை இல்லை, முஸல்லால உட்காரணும் அவசியம் இல்லை, அதே நேரத்தில் சுத்தமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த நேரத்தில் சமையல் செய்கிறோமா லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லிக்கொண்டே நாம் சமையல் செய்யலாம்.
அதே நேரத்தில் ஏதாவது அலுவலில் நம்ம ஈடுபட்டிருக்கிறோமா? கலிமாவை சொல்லிக்கொண்டே அந்த அலுவலில் நாம் ஈடுபடலாம். கலிமாவை சொல்ல சொல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அசைக்க முடியாத ஈமானை நமக்கு தந்து கொண்டே இருப்பான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, பரிசுத்தமான வார்த்தைக்கு உதாரணமாகிறது. பரிசுத்தமான வார்த்தை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். பரிசுத்தமான வார்த்தைக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் கஷஜரத்தின் தய்யிபா, பரிசுத்தமான மரத்தை போன்று என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். பரிசுத்தமான வார்த்தை என்னவென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ். பரிசுத்தமான மரம் அப்படின்னா என்னது? தேக்கு மரம் கூடாது. பரிசுத்தமான மரம் என்று சொன்னால் அது பேரித்த மரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்திற்கு அற்புதமான விளக்கத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக பேரித்த மரத்திற்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் இஸ்லாத்தில் வழங்கி இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையான சகோதரிகளே, பேரித்த மரம் இருக்கிற நம்மள சில பேர் விரும்பி சாப்பிடுவோம். ரமலானுடைய நோன்பாக இருக்கட்டும், சுன்னத்தான நோன்பாக இருக்கட்டும், அல்லது நஃபிலான நோன்பாக இருக்கட்டும், நோன்பாளிகள் நோன்பு துறக்கின்ற நேரத்தில் பேரித்த பழங்களை கொண்டுதான் நோன்பு துறக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை இது. நீங்க சில பேர் என்ன செய்யறாங்கன்னா சம்சா வச்சு திறப்பாங்க நோன்பு, சில பேர் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சு திறப்பாங்க. அதெல்லாம் மாபெரிய தவறு. ஏன் அப்படின்னா நீங்க அறிவியல் சொல்லி காட்டும் 14 மணி நேரம் பட்டி கிடக்குறோம். சகர்ல சாப்பிட்டு இஃப்தார் வரைக்கும் கிட்டத்தட்ட 13 மணி நேரம் 14 மணி நேரம் உடம்புல உள்ள நீர் சத்து எல்லாம் வெளியே போயிருக்கும். அதே நேரத்தில் உடம்பில் உள்ள சத்தெல்லாம் வெளியாகி இருக்கும். இந்த நேரத்தில் நாம் எண்ணெய் பலகாரங்களை கொண்டு நோன்பு துறந்தால் அல்லது கூல்ட்ரிங்க்ஸை கொண்டு நாம் நோன்பு துறந்தால் எண்ணெய் பலகாரங்கள் காலியான வயிற்றுக்குள்ளால் செல்லும் பொழுது பல வகையான நோய்களை உருவாக்கிவிடும். அதே நேரத்தில் கெமிக்கல் கலந்த அந்த குளிர்பானங்கள் முதலாக காய் வயிற்றிலே விழுமானால் நோன்பினுடைய நன்மைகள் கிடைக்கவே தவிர உடம்புக்கு ஊறுகள் ஏற்படும் என்பதை கூட இன்னைக்கு விஞ்ஞானம் அறிவிகள் தெளிவாக சொல்லிக்காட்டும். இதையெல்லாம் தடுக்கும் முகமாகத்தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பேரித்தம் பழங்களை கொண்டு நீங்கள் நோன்பை துறங்கள். ஒற்றைப்படையான பேரித்தம் பழம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு துறக்கும் பொழுது ஒரு பேரிச்சம்பழமோ 3ஓ 5ஓ வைத்து நோன்பை துறப்பார்கள். கிடைக்காத பட்சத்துல ஒரு பேரித்தம் பழத்தை 4 பேர் 5 பேர் பங்கு வச்சுக்கிடுவாங்க. ரசூலுல்லாஹ் ஏன் பேரித்த பழங்களை கொண்டு நோன்பு துறக்க சொன்னாங்கன்னா, காலியான வயிற்றுக்கு சத்துக்கள் தேவை, நீர் சத்துக்கள் தேவை. எல்லா வகையான சத்துக்களும் அந்த பேரித்த பழத்தில் அடங்கியிருக்கின்ற காரணத்தினால் காய் வயிற்றுக்குள்ளால் பேரித்த பழம் செல்லும் பொழுது இழந்த சத்து மறுபடியும் மீட்டெடுக்கப்படும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். தேவையான ஊட்டச்சத்துக்கள், அதில் குறிப்பாக பெண்கள், குழந்தையை ஈன்றெடுத்த பெண்களுக்கு அதிகமான இழப்புகள் ஏற்படும், சத்துக்கள் இழப்புகள் ஏற்படும். சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் பெண்கள் குறிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு பேரித்தம்பழமாவது சாப்பிட வேண்டும். நீங்க அறிவியல் மருத்துவம் நமக்கு சொல்லி காட்டும். தினம் ஒரு பேரித்தம்பழம் சாப்பிட்டால் நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். நீங்கள் பெரும்பாலும் நம்முடைய குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்திலேயே கண் பார்வை கோளாறுகள் ஏற்படுகிறது. அது ஏன் ஏற்படுது அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணமே நம்ம குழந்தைகள் செல்ல தான் அதிகமா பார்க்கிறாங்க. குழந்தைகள் மாத்திரமல்ல, பெரியவர்களாக இருக்கக்கூடிய நாமும் தேவைக்கு அதிகமாக அந்த செல்போனை பார்த்து கொண்டிருந்தால் கண் பார்வை இழப்பு நிச்சயமாக ஏற்படும். நீங்கள் குழந்தை பருவங்கள்ல திடீர்னு நம்ம குழந்தைகள் இறந்து விடுகிறது. மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? குழந்தைக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது.
அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல 40 வயசு 50 வயசு 60 வயசுக்கு மேல மாரடைப்புங்கிறதே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீங்க பாருங்க, சிறுவர்கள் எல்லாம் மாரடைப்பை இறக்குறாங்கன்னா அந்த சிறுவர்களுக்கு சுகர் இருக்கிறதா, பிரஷர் இருக்கிறதா, கொலஸ்ட்ரால் இருக்கிறதா? ஒன்றும் கிடையாது. அப்ப மாரடைப்பு ஏற்படுவதற்கு எந்த காரணமும் இல்லாம குழந்தை பருவத்திலேயே மாரடைப்பு வருதுன்னா, இன்னைக்கு மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகள் படுக்கும் பொழுதும் தூங்கி எழுந்த பின்னாலும் கடைசியாகவும் முதலாவதாகவும் செல்போனை அவர்கள் பார்ப்பார்களானால் அந்த கதிர்வீச்சுக்கள் மாரடைப்பை ஏற்படுத்துகிறது. இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்றாங்க. சமீபத்தில் அரபு பத்திரிகை ஒன்று, அரபு நாட்டு மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகளுக்கு மாரடைப்பு வருவதற்கு இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? அதை நம்ம ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு தாய்மார்களும். ஏன்னா பெரும்பாலும் குழந்தைகள் தாயோடு தான் இரவு நேரங்களில் தூங்குறாங்க. நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம பெத்தாமார்கள், நன்னிமார்கள், ராதிமார்கள் என்ன செய்வாங்கன்னா, நம்மளை படுக்க போட்டு நபிமார்கள் சரிதைகளை சொல்வார்கள். அதை ஏதாவது பாட்டி கதைகளை சொல்லுவாங்க. நாம் அந்த கதைகளை ரொம்ப ரசனையோடு கேட்டுக்கொண்டு அதே நேரத்தில் சந்தோஷமான மகிழ்ச்சியான உள்ளத்தோடு அப்படியே நம்ம அயர்ந்து தூங்கி விடுவோம். இது உண்மை. ஆனா இப்ப என்ன செய்யறது தெரியுமா? தாய்மார்கள் குழந்தைகளை அடிச்சு அழுக வச்சு நம்ம தூங்க வைக்கிறோம். அந்த அழுக வைத்து தூங்க வைக்கின்ற காரணத்தினால் அந்த குழந்தைகள் கவலையோடு தூங்குகிறது. கவலையோடு தூங்குகின்ற காரணத்தினால, ஆழ்ந்த உறக்கம் இல்லாத காரணத்தினால் அந்த குழந்தைகளுக்கு மாரடைப்பு வருகிறது. அரபு பத்திரிகையில் உண்மையான செய்தி இது. அங்குள்ள மருத்துவர்கள் ஆய்வு செய்து இந்த செய்தியை நமக்கு தருகிறார்கள். இதுதான் உண்மை. தாய்மார்கள் என்ன செய்யணும்? குழந்தைகளை படுக்க வைத்து அவர்களுக்கு கரிமாக்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நபிமார்களின் சந்தைகளை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சஹாபாக்கள், சஹாபிகள், பெண்மணிகளுடைய சரித்திரங்களை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீதி கதைகளை அந்த குழந்தைகளுக்கு நாம் போதித்து தூங்க வைத்தால் அந்த குழந்தைகள் 100 வயசு வாழ்ந்தாலும் கூட ஆரோக்கியமான குழந்தைகளாக வாழும் என்பதிலே மாற்று கருத்திற்கு இடம் கிடையாது. அப்ப குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பார்வை இழப்பு இருக்கிற வைட்டமின் ஏ குறைபாடினால் தான் பார்வை இழப்பு ஏற்படுவதாக கண் மருத்துவர்கள் சொல்வார்கள். அந்த குறைபாடை நீக்குவதற்காக நம்முடைய குழந்தைகளுக்கும் பேரித்தம் பழங்களை கொடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நார் சத்துக்கள் நிறைந்த பழம் பேரித்த பழம் தான். விலையும் குறைவான பழம். அந்த பழங்களை நாம் சாப்பிடும் பொழுது செரிமானம் ஏற்படுகிறது. குடல் சம்பந்தமான நோய்கள், வயிறு சம்பந்தமான நோய்கள் எல்லாம் போக்கப்படுவதாக இன்னைக்கு மருத்துவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையான தாய்மார்களே, கர்ப்பிணிகள் எல்லோரும் அந்த பழங்களை சாப்பிட வேண்டும். அல்லாஹ்வே திருக்குர்ஆன்ல ஷஜரத்தன் தய்யிபான் புகழ்ந்து கூறியிருக்கின்றார். சிறப்பான மரம். அந்த மரத்தில் காய்க்கக்கூடிய கனிகளும் சிறப்பாகத்தான் இருக்கும். அந்த பழங்களை எல்லோரும் சாப்பிட வேண்டும். அதிலும் குறிப்பாக கர்ப்பிணிகள் சாப்பிட வேண்டும் என்பதாக அல் குர்ஆன்ல அல்லாஹ்வே தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அருமையான தாய்மார்களே, பெண்களுக்கு இஸ்லாம் அதிகமான மதிப்பையும் மரியாதையும் வழங்கி இருக்கின்றது. அதை இஸ்லாமிய பெண்கள் தெரிந்து கொள்ளாமலே இருக்கிறார்கள். சூரத்து தஹ்ரீம் 66வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்தை திறந்து பாருங்கள். அது கடைசி வசனங்கள் அல்லாஹ் சொல்வான், தரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிர்அவுன். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா சமுதாய மக்களுக்கும் முன்னோடியாக 2 பெண்களை தான் ஆக்கி இருக்கின்றார். உலகத்தில் வாழக்கூடிய மூமினான ஆண்களாக இருக்கட்டும், மூமினான பெண்களாக இருக்கட்டும், நீங்கள் வாழ்வதாக இருந்தால் இந்த 2 பெண்களை போடுதான் நீங்கள் வாழ வேண்டும். அந்த 2 பெண்கள் யாரு? ஒன்று ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா. ஃபிரௌன் இஸ்லாத்திற்கு பயங்கரமான விரோதி.
அகில உலக விரோதி, தன்னை கடவுள் என்று சொன்னவன், கடவுள் என்று மாத்திரம் சொல்லல, அல்லாஹ்வுக்கு நான் தான் கடவுள் தான். அது எவ்வளவு பெரிய வார்த்தைகள். ஆனா அவருடைய மனைவி ஆசியாமா இருக்கிறாங்களே, அவர்கள் சுவர்க்கவாதி. நீங்கள் வாழ்ந்தால் ஆசியா அம்மாவை போட்டு நீங்கள் வாழ வேண்டும், ஒரு பெண்மணி. இரண்டாவது யார் அப்படின்னா மரியம் அபுனத் இம்ரான் அல்லதி, இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தாயார் இருக்கிறாங்களே மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் முன்னுதாரணமாக கூறப்பட்ட பெண்மணி என்பதாக சூரத்து தஹ்ரீமுடைய கடைசி வசனங்கள்ல சொல்லி காட்டுவார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, அவர்கள் பிறந்த பின்னால் அவர்களை யார் வளர்ப்பது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த சம்பவம் நீண்ட சம்பவம், திருக்குறான்ல அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து ஆளாகிறாங்க. ஒரு நாள் என்ன செய்யறாங்க அப்படின்னா தனிமையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பருவ வயதை அடைந்து தனிமையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த நேரத்துல ஒரு இளைஞர் திடீரென்று வருகிறார். திருக்குறான் கூறுகின்ற சம்பவம், கட்டுக்கதைகள் அல்ல. ஒரு இளைஞர் வருகிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வினால் சிறந்த பெண்மணி என்று தேர்வு செய்யப்பட்ட காரணத்தினால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, திருக்குறான் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றான், இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா, நீ அல்லாஹ்வை பயப்படக்கூடியவனாக இருந்தால் இந்த இடத்தை விட்டு நீ சென்று விடு, உன்னை விட்டு அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இளைஞரை பார்த்து சொல்லி காட்டுகின்றார்கள். அதுக்கு அந்த இளைஞர் சொல்றாரு, மரியமே இன்னமா அன ரசூல் ரப்பிகி நீ அகபலக்கி குலாமன் சகியா, நீ நினைக்கிற மாதிரி நான் மனிதன் கிடையாது, நான் அல்லாஹ்வுடைய தூதர், உனக்கு பரிசுத்தமான ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவதற்காக இங்கே நான் வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொன்ன உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் கல்யாணமே முடிக்கலையே, தப்பான பெண்ணு நான் கிடையாது, எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும், நான் நடத்த கெட்ட பெண்ணும் கிடையாது, நான் திருமணமும் செய்யல, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொல்றாரு, கால ரப்புகி குவ அலைய ஹய்யின், ஒரு ஆணுடைய துணை இல்லாமலேயே ஒரு பெண்ணை கருவுரை செய்ய முடியும், இது அல்லாஹ்விற்கு எளிதானது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, தாயின் வயிற்றில் பிறந்தார்களா? தாயின் வயிற்றில் பிறக்கவில்லையே, அவர்களுக்கு தந்தையும் கிடையாது தாயும் கிடையாது. அப்ப ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஒரு மனிதனை உருவாக்க முடியுமா என்று சொன்னால் அல்லாஹ்வினால் முடியும். அதற்கு அத்தாட்சி யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன அம்மா இருக்குதா, அத்தா இருக்கிறாங்களா? கிடையாது. அப்ப ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தாயின் வயிற்றில் பிறக்கவில்லை. அப்படி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஒரு ஒட்டகம் பாயிலிருந்து வெளியாகும், வெளியான உடனே குட்டி போட்டுரும். திருக்குறான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்து காட்டிய அற்புதமான அந்த ஒட்டகமும் தாயின் கருவறையிலிருந்து வெளியாகவில்லை. இப்படியான சில உயிரினங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் படைத்திருக்கின்றான். அதனால அல்லாஹ் சொல்றான், மரியமே ஆண் துணை இல்லாமல் ஒரு குழந்தையை ஒரு தாயின் கருவறையில் உருவாக்க முடியுமானா அது அல்லாஹ்வினால் சாத்தியம். குவ அலைய ஹய்யின், எனக்கு அது லேசு அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தவர் யார்? மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் உடைய மாறு பகுதியில ஊதி விட்டு சென்று விடுவார்கள். உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் கருவுற்று விடுவார்கள். கருவுற்ற பின்னால அந்த சமுதாயத்து மக்கள் எல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, உங்க அத்தா எவ்வளவு நல்லவரு, உங்க அம்மா எவ்வளவு நல்லவங்க, நீ வழிதவறி போயிட்டீங்க, இப்படி திருமணம் செய்யாம கருவுற்று விட்டாயே என்றெல்லாம் வாய்க்கு வந்தவாறு பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள்.
அப்ப அல்லாஹ் சொன்னா, மரியமே நீ வாயை திறக்காத, நீ சொல்லிவிடு, இன்னி நதர்த்து லிர்ரஹ்மானி ஸௌமா, என் இறைவனுக்காக நான் மௌன விரதம் இருக்கிறேன். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல மௌன விரதம்லாம் இருந்துச்சு இஸ்லாத்துல. இன்னைக்கெல்லாம் மௌன விரதம்லாம் கூடாது. விரதம்னா நோன்பு மட்டும்தான். சில பேர் மௌன விரதம் நியத்து வைக்காமலே மௌனமா தான் இருப்பாங்க. பேரை கேட்டா பேரை சொல்ல மாட்டாங்க. சாப்பியான்னு கேட்டா தலையை மட்டும்தான் ஆட்டுவாங்க. அந்த மௌன விரதம் இஸ்லாத்திலே கூடாது. ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், யாரு கேட்டாலும் வாயை திறப்பது கூடாது, மௌன விரதம், நான் யாரிடத்திலும் பேச மாட்டேன் அப்படின்னு மௌனமா இரு அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி விடுவான். இப்ப 10 திங்கள் கடந்துவிடும், 10 மாதம் ஆகிவிடும். அவர்களுக்கு பேர்கால வேதனை வந்த உடனே அல்லாஹ் என்ன சொல்வான் தெரியுமா? மரியமே, பக்கத்தில் இருக்கின்ற பேரித்த மரத்தின் பக்கம் நீ செல், அதன் அடிபாகத்திலே நீ அமர்ந்து கொள். உனக்கு வலி அதிகமான பின்னால மரத்தை நீ உழுக்க வேண்டும். அது பழங்களை எல்லாம் கீழே கொட்டும். அந்த பழங்களை எடுத்து நீ சாப்பிட வேண்டும். திருக்குறானுடைய வரிகள் இது. பழங்களை எடுத்து நீ சாப்பிட வேண்டும். பக்கத்துல ஒரு சின்ன ஊச்சி இருக்கிறது, அதிலிருந்து தண்ணீரை நீ குடித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பழங்களை எடுத்து சாப்பிடுவார்கள், தண்ணீரை அருந்துவார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால சுகப்பிரசவம் அவர்களுக்கு ஏற்படும். தானாகவே பேர்காலம் பார்த்துக் கொள்வார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து விடுவார்கள். பொதுவாக உலகத்துல ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ தங்கள் பேரை போட்டுவிட்டு பின்னால் வந்து அத்தாவுடைய பேரை தான் போடுவாங்க, சன்னாப்புன்னு போடுவாங்க. அப்படிதான் போடுறது பழக்கம். ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் அவர்களுக்கு தந்தை இல்லாத காரணத்தினால் ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா என்றுதான் அவர்கள் போடுவார்கள். திருக்குறானை திறந்து பார்த்தால் ஈசா இப்னு மரியம் என்ற வார்த்தை தான் திருக்குறானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குழந்தையெல்லாம் பெற்றெடுத்த பின்னால அந்த சமுதாயத்து மக்கள் வந்து என்னென்ன வசப்பாட முடியுமோ அதெல்லாம் வசைப்பாடுவார்கள். அப்பதான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்வான், நீ வாயை திறந்துடாத, தொட்டில கிடக்கிற குழந்தையை நீ சுட்டி காட்டு, அது பேசும் என்று அல்லாஹ் சொல்வான். உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஏன்ட ஒண்ணு கேட்காதீங்க, இந்த குழந்தைகிட்ட பேசுகின்ற உடனே அப்ப அவங்க கேட்பாங்களோ குழந்தை இப்படி பேசும், நீங்க கேளுங்க, குழந்தைகிட்ட கேளுங்கன்ற உடனே குழந்தையை போய் பார்ப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டில் பருவத்திலே அவர்கள் பேசுவார்கள், இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வின் அடிமை, ஆத்தானியல் கிதாப, அல்லாஹ் எனக்கு வேதத்தை வழங்கியிருக்கின்றான், வஜஅலனி நபியா, என்னை நபியாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பருவத்திலேயே பேசுவார்கள். இப்ப நம்ம குழந்தைகள் எல்லாம் பேசுறதுக்கு 2 வயசு 2.5 வயசு ஆனாதான் அது ஒழுங்கா பேசும். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் 2 குழந்தைகள் ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பருவத்திலேயே பேசினார்கள், குழந்தை பருவத்திலேயே நபியாகவும் ஆக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்கள் மூலமாக தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். அருமையான தாய்மார்களே, உலகத்தில் பிறக்கின்ற எந்த குழந்தையாக இருந்தாலும் பிறந்த உடனே வீறிட்டு அழக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். குழந்தை அழாவிட்டாலும் கூட மருத்துவர்கள் என்ன செய்வாங்கன்னா முதுகுல ஓங்கி அடிப்பாங்க, அதை லேசா கிள்ளி விடுவாங்க, அந்த குழந்தை அழுகட்டும் அழக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். மருத்துவர்கள் பல வகையான காரணங்களை சொல்வார்கள். முதலாக அந்த குழந்தைக்கு அந்த நுரையீரல் செயல்பட ஆரம்பிக்கின்ற காரணத்தினால் வேதனையா இருக்கும், அதனால் அந்த குழந்தை அழுகிறது என்று சொல்வார்கள். அதை நம்ம தான் செய்யணும். அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு அல்லாஹ் என்ன செய்றானா, ஒரு மலக்கையும் சாட்டுகின்றான், ஒரு ஷைத்தானையும் சாட்டுகின்றான்.
அந்த ஷைத்தான் சாந்தப்படுகின்ற காரணத்தினால் அந்த குழந்தை வீறிட்டு அழிகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அப்ப எல்லாருக்கும் ஷைத்தான் இருக்கிறான், எனக்கு இருக்கிறான், உங்களுக்கு இருக்கிறான். இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, யார் ரசூலல்லாஹ் உங்களுக்குமா ஷைத்தான் இருக்கான்னு. ஒரு மனைவி கணவனை பார்த்து இந்த கேள்வி இப்ப கேட்க முடியுமா? அல்லாஹ் பாதுகாக்க, அவரு ஷைத்தானா மாறிடுவார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஆயிஷா கேட்டவுடனே ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களா, ஆயிஷா எனக்கு ஷைத்தான் இருக்கிறான், ஆனா ஏன் ஷைத்தான் எனக்கு கட்டுப்பட்டுட்டான், நான் எது சொல்றேனோ அதைத்தான் அவன் செய்வான். ஆனா மற்றவர்கள் அப்படி இல்ல, ஷைத்தான் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் மற்றவர்கள் செய்வார்கள். ஷைத்தானை விரட்டுவதற்கு அற்புதமான ஒரு ஆயுதம் திருக்குர்ஆன்ல ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்படுகிறது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நமக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கிறோமே, கோபம் யாரால வருது? ஷைத்தானால தான் வருது. எனக்கு அடிக்கடி கோபம் வருது, ஏதாச்சும் ஒரு மாத்திரை கொடுங்க டாக்டர் கேட்க முடியுமா? அவரு கோபப்பட்டு வரணும் மேல. அதனால கோபத்தை அடக்குவதாக இருந்தால் நாம என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல ரெண்டு சஹாபிகள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ஒருவர் மற்றவரை ஏறுக்குமாற சத்தம் போடுறார். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, கோபப்படக்கூடிய தோழர் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்வாரே ஆனால் அவருடைய கோபம் அடங்கிவிடும் என்று சொல்வார்கள். இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுகப்பிரசவத்தை கொடுக்கின்றார். ஆனா உலகத்துல எல்லா குழந்தைகளுக்கும் ஷைத்தான் இருக்கிறான். ஆனா ரெண்டு பேருக்கு ஷைத்தானே கிடையாது. ஒன்னு யார் தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம். ரெண்டாவது யார் அப்படின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த ரெண்டு பேருக்கும் ஷைத்தானே கிடையாது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உடனே அவங்க அம்மா பேரு ஹன்னா. ஹன்னா என்ன செய்வாங்கன்னா ஒரு துஆ ஓதுவாங்க. அந்த துஆவை தாய் குழந்தைகள் மனம் விட்டுக் கொள்ள வேண்டும். நமக்கு குழந்தை பிறந்தாலும் சரிதான், நம்முடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பிறந்தாலும் சரிதான், அல்லது ஒரு உறவுகளை யாருக்காவது குழந்தை பிறந்தாலும் சரிதான், குழந்தை பிறந்த உடனே அந்த துஆவை ஓதிவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த குழந்தைகளை விட்டோம், குழந்தைகளின் சந்ததிகளை விட்டோம் அல்லாஹ் ஷைத்தானை அண்டவிடாமல் பாதுகாத்துக் கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் அந்த துஆவல நாம ஓத வேண்டும், மனம் விட்டுக் கொள்ள வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உடனே அவங்களுடைய தாயார் என்ன செய்வாங்க அப்படின்னா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உடனடியாக பெயர் சூட்டுவார்கள். நீங்க நம்மலாம் எப்படி பெயர் சூட்டுறோம்? சில வீடுகள்ல பார்த்தா அப்படின்னா பெயர் சூட்டுவதாக நம்ம போயிருப்போம். குழந்தை எங்கன்னு கேட்டா ரோட்ல விளையாடிட்டு இருக்குமாங்க, பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த குழந்தை 3 வயசு குழந்தை வேகமா ஓடி வரும். 3 வயசு குழந்தைக்கு நீங்க நம்ம பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாயார் என்ன செய்றாங்கன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உடனே இன்னி சம்மைத்துஹா மரியம், இந்த குழந்தைக்கு நான் மரியம் என்று பெயர் சூட்டுகிறேன். பெயர் சூட்டுவதற்கு வெளியேந்து ஆயுங்களை தான் கூப்பிடணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. பெற்றோர்களே பெயரை சூட்டி விடலாம். நீங்க பெயர் சூட்டி விழாங்கிற பெயர்ல எவ்வளவோ அநீதங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். ஆனா இஸ்லாம் என்ன சொல்கிறது? பிறந்த உடனேயே பெயர் சூட்ட வேண்டும். நீங்க அந்த சமுதாயத்துக்கு நிர்பந்தமாயிட்டு குழந்தை டெலிவரி ஆகி வீட்டுக்கு வருவதற்கு முன்னால நாம என்ன செய்யணும்? பெர்த் சர்டிபிகேட்ல வந்து பேரை கொடுக்கணுங்கிறதுக்காண்டி பேரை சொல்லுங்கன்னு கேட்பாங்க. நீங்க நம்ம பேரை கொடுத்துருக்கோம். சில வீடுல செல்ல பேருக்கு கொல்ல பேருக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பேரை தான் நம்ம வைக்கணும். அது நபிமார்கள், நல்லடியார்கள், சஹாபாக்கள் பேரை தான் நம்ம பிள்ளைகளுக்கு சூட்டணும். நீங்க ஒரு காலகட்டத்தில் உலகத்துல வந்து அதிகமான பெயர் முஹம்மது என்பதாக இருந்தது. ஆனா இன்னைக்கு நாம கூகுள்ல போய் தேடி பார்த்தா அப்படின்னா முஹம்மதுங்கிற பேர் 3ஆவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அது வேதனையான ஒரு காரியம். அந்த காலத்துல பெண் குழந்தைகளுக்கு முஹம்மதுன்னு சேர்த்து பேர் வைப்பாங்க. முஹம்மது ஃபாத்திமா, முஹம்மது ஆயிஷா. நீங்க ஆண் குழந்தைகளுக்கு முகமது பேர் வைக்கிறது இல்ல, கேட்டா ஓல்டு நேம் அப்படிங்கிறாங்க.
நம்முடைய குழந்தைகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முஹம்மதின் பேர் தாராளமாக வைக்கலாம். முஹம்மதுனா என்ன அர்த்தம்? புகழப்பட்டவர் அப்படின்னு பேர் வைக்கலாம். இப்ப ஹன்னா அவர்கள் என்ன செய்றாங்கன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தவுடனே இன்னி சம்மைத்துகா மரியம், இந்த குழந்தைக்கு நான் மரியம் என்று பெயர் சூட்டுகின்றேன். வ இன்னி உஈதுகா பிக, இந்த குழந்தையையும் வ துர்ரியதஹா, இந்த குழந்தைக்கு பிறக்கின்ற சந்ததிகளையும் மினஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். குழந்தை பிறந்த உடனே இந்த துஆவை ஓதிய காரணத்தினால மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஷைத்தான் கிடையாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது பொய் சொன்னதே கிடையாது. ஏன்னா பொய் சொல்ல தூண்டுவது யாரா? ஷைத்தான் தானே. அவங்களுக்கு தான் ஷைத்தான் கிடையாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் புறம் பேசியது கிடையாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் போர் மூட்டியது கிடையாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாரையும் ஏமாற்றியது கிடையாது. பரிசுத்தமான ஒரு பெண். மரியம் அப்படின்னாலே பரிசுத்தமானவள் என்பதுதான் அதனுடைய பொருள். அவர்களுக்கு பிறந்த மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு 2வது வாரத்துல உயிரோடு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜப் மாதத்தில் மிஅராஜுக்கு போனாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து விட்டு வந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்திலே சொல்வார், வ இன்னஹு லஇல்முல் லிஸ்ஸாஆ, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறுமையின் அடையாளங்களில் உள்ளவர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்துட்டாங்கன்னா உலகம் அழிவதற்கு நாள் நெருங்கிவிட்டது என்று பொருள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வருவாங்க. வந்து என்ன செய்வாங்கன்னா, சிலுவைகளை எல்லாம் அடித்து நொறுக்குவார்கள். அதே நேரத்தில் பன்றிகளை எல்லாம் கொல்லுவார்கள். தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். எந்த இடத்துல கொலை செய்வார்கள் அப்படிங்கிற செய்தி கூட ஹதீஸ்கள்ல தெளிவாக பதிவு செய்யப்படுகிறது. கடைசியில் என்ன செய்வாங்கன்னா, திருமணம் செய்வாங்க, குழந்தைகள் பிறக்கும். அந்த குழந்தைகளுக்கும் ஷைத்தான் இருக்க மாட்டா என்றெல்லாம் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. இந்த துஆ எந்த ஆயத்துல வந்து அப்படின்னா 3வது அத்தியாயம் 36வது வசனத்திலே வருகிறது. இன்னி உஈதுகா பிக வ துர்ரியதஹா மினஷைத்தானிர் ரஜீம். இது பெண்பாளுக்கு ஓதக்கூடிய துஆ. அரபு இலக்கணத்துல உஈதுகா ஆங்கிற வார்த்தை பெண்பாளை குறிக்கும். துர்ரியதஹா அந்த ஆவும் பெண்பாளை தான் குறிக்கும். பிறந்தது ஆண் குழந்தையாக இருந்தால் உஈதுஹு ஹுங்கிற வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். அதாவது துர்ரியதஹு, என்னுடைய சந்ததிகளையும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஷைத்தானை விட்டும் அப்படிங்கிற துஆவை நாம் ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய சந்ததிகளை ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பான் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஆக அருமையான தாய்மார்களே, கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு பேரித்தம்பழமாவது சாப்பிட வேண்டும். பேரித்தம்பழங்கள்ல சிறந்த பேரிச்சம்பழம் தெரியுமா? அஜுவா. அஜுவாங்கிற பேரிச்சம்பழம் தான் சிறந்த பேரித்தம்பழம். அது மதீனால மட்டும்தான் கிடைக்கும். அது விலை உயர்ந்த ஒரு பழம். ஒரு பழம் கிட்டத்தட்ட 1 கிலோ கூட இருக்கும். இங்க உள்ள பழங்களை பாருங்க, மார்க்கெட்ல வச்சிருப்பாங்க, குளிச்சு வச்சிருப்பாங்க. ராத்திரி நேரங்களில் பார்த்தா அந்த பழத்துக்கு மேலதான் ஊர்வத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். கொசுவத்தியை கூட அது மேலதான் தூக்கி வச்சிருப்பாங்க. 1 கிலோ 10 ரூபா 12 ரூபான்னு சொல்லி விற்பாங்க. அதை சில பேர் வாங்கி சாப்பிடுறோம். அது உடலுக்கு தீங்கானது. தரமான நீங்க பெரும்பாலான பேரிச்ச பழங்கள் வலுவழுன்னு இருக்குது, நல்ல பாலிஷா இருக்கு, நம்ம வாங்குறோம். அது என்னென்ன எண்ணெய தரமாக யாருக்கு தெரியும்? அது தரமான பழங்களை வாங்கி நாமும் சாப்பிட வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டும். குறிப்பாக கர்ப்பிணிகள் அந்த பழங்களை சாப்பிட வேண்டும். நீங்க சில கர்ப்பிணிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நம்ம பிறக்கிற குழந்தை வெள்ளையா பிறக்கிறதுக்காக வேண்டி குங்குமப்பூ வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாங்க. குங்குமப்பூக்கும் குழந்தை வெள்ளையா பிறக்கிறது சம்பந்தமே கிடையாது. இந்த குங்குமப்பூ வியாபாரிகள் கிளப்பி விட்ட ஒரு கட்டுக்கதை தான் குங்குமப்பூ சாப்பிட்டீங்கன்னா குழந்தை வெள்ளையா பிறக்கிறது. எங்க சொந்தத்துல ஒரு ஆளு அவர் மனைவி கர்ப்பமா இருக்காண்டு கிலோ கணக்கில் அனுப்பி வச்சாரு வெளிநாட்டுல இருந்து. அந்த அம்மா அப்பப்ப பால்ல போட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. குழந்தை வெள்ளையா தான் பிறந்துச்சு, ஆனா உடல் முழுக்க கருப்பு கருப்பு புள்ளியா விழுந்துருச்சு. குங்குமப்பூ இருக்கிற சூடான ஒரு பொருள். நாம ருசிக்காக நிறத்திற்காகத்தான் அதை சேர்க்க முடியுமே தவிர
அதை உணவாக ஒவ்வொரு நேரமும் உட்கொண்டால், அதாவது சொல்லுவாங்கல்ல, மருந்து கூட சில நேரங்கள் கொண்டு விஷமாக மாறிவிடும். அந்த மாதிரி எப்பமாச்சும் ஒழுக்கா பால்ல கலந்து குடிக்கலாமே தவிர, அவர் சொன்னாரு இவர் சொன்னாருக்காக நம்ம சாப்பிட்டா அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் தான் பாதிக்கப்படும். மருத்துவர்கள் எந்த மருத்துவராவது உங்களுக்கு வெள்ளையா குழந்தை பிறகு குங்குமப்பு சாப்பிடுன்னு சொல்றாரா? மருத்துவர்களுக்கு தெரியாத கட்டுக்கதைகள் மற்றவர்கள் சொல்லி சில தாய்மார்கள் உண்மை என்று நம்பி அதை வாங்கி சாப்பிடுகிறார்கள். கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும். நல்ல சிந்தனைகளை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்துல யூத சமுதாயம் இருக்கிற 2% தான் இருக்கிறாங்க, 100க்கு 2.5%. ஆனா நீங்க பார்த்தா அப்படின்னா இயல், இசை, நாடகம், கணிதம் இதுல எல்லாம் அவங்க டாப்ல இருக்கிறாங்க. நீங்க உள்ள கணிதம்லாம் இருக்கிற அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது யாருன்னா யூதர்கள் தான். நீங்க ஆடைகள், மோசமான ஆடைகள் வருகிறது, இதெல்லாம் கண்டுபிடிச்சு அனுப்புறது யாருன்னா யூதர்கள் தான். கணிதத்திலேயே அவங்க புரியா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சமுதாயத்துல ஒரு பெண் கற்பு முடிச்சு விட்டால் ஒரு கஷ்டமான கணக்கை போட்டு கொடுத்துருவாங்களாம் கர்ப்பிணி கையில. அந்த பெண் என்ன செய்வாங்க, 24 மணி நேரமும் அதுக்கு என்ன ஆன்சர் அதிலேயே தன்னுடைய சிந்தனையை செலுத்திக் கொண்டே இருப்பார். 10 மாசம் கழிச்சு குழந்தையும் பிறந்துடும். ஆனா ஆன்சரை கண்டுபிடிக்கவே முடியாது. இவருடைய சிந்தனை முழுக்க முழுக்க கணிதத்திலே இருந்த காரணத்தினால் பிறக்கின்ற குழந்தையும் கணித வேலையாக பிறக்கிறது என்பதை இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் கர்ப்பமாகிவிட்டால் குர்ஆனை அதிகமாக ஓதுவார்கள். அதில் பிறக்கின்ற குழந்தையும் குர்ஆனை ஓதக்கூடிய குழந்தையாகவே பிறந்தது. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படியா இருக்குது. நேரம் போகிறதுக்காண்டி கண்ட கண்ட பாட்டையெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிற காரணத்தினால அல்லாஹ் திருக்குர்ஆன்ல உண்மையை சொல்லுவான். குழந்தைக்கு 4 மாதங்கள்ல உயிர் ஊதப்படும். உயிர் ஊதப்பட்ட உடனே தாய் பேசுகின்ற எல்லா வார்த்தைகளும் அந்த குழந்தைக்கு கேட்கும் என்பதாக இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லி காட்டுகிறது. சூரத்தில் முல்கில ஜஅலலக்கும் ஸம்அ வல் அப்சார வல் அஃபீதா, அவன்தான் உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வைகளையும் விளங்கும் ஆற்றலையும் தந்தான் என்று சூரத்தில் முல்க் இருக்கிறார். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவார். அப்ப தாயின் கருவறையில இருக்கும் பொழுதே நாம நம்ம அம்மா வயிற்றுல இருக்கும் போதே அம்மா பேசுறத நம்ம கேட்டிருக்கோம் காது கொடுத்து. அதனால அன்னைக்கு நமக்கு விளங்கல, இன்னைக்கு நமக்கு விளங்குது. அதனால தாய்மார்கள் என்ன செய்யணும்னா, குழந்தை சாலிகான குழந்தையாக பிறக்க வேண்டுமானால் குர்ஆனோடு நாம் அதிகமாக தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சாலிகான சாலிகத்தான குழந்தை செல்வங்களையும் சந்ததிகளையும் உலகம் உள்ளளவு அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நம்மையும் நம்முடைய குழந்தை செல்வங்களையும் வாரிசுகளையும் ஷைத்தானை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க அனுமதிப்பானாக. அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.